வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்துச்சுனே முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான் அப்படின்ற மாதிரி எனக்கு முதல் வேலை செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதா மாறிடுச்சு. ஆரம்பத்தில் இதை கண்டென்ட்காக தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போலாம் அவங்களுக்கு காலையில எழுந்துச்சோடனே தண்ணி ஊற்றி அவங்களை குஷிப்படுத்தணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. புறா பயலுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு வேற வேலையை பார்க்கலான்னு பார்த்தா சின்னதாக ஒரு கேக்டஸ் முளைச்சிருந்தது. அவனுக்குன்னு தனியாக ஒரு வீட்டில் காரணத்தால இன்னொரு செடி கூட இடுக்கல மாட்டேன் எலி மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தான் இடத்த. சரி, நான் அவனை அங்கேருந்து தூக்கி சின்னதாக ஒரு தொட்டி இருந்தது, அதுக்குள்ள நிறைய மண்ணெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு புதுசாக ஒரு வீடு ரெடி பண்ணிட்டேன். அவனை அழுங்காப்புல தூக்கி அவனோட வீட்டில் செட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கும் தண்ணி ஊற்றி குஷிப்படுத்திட்டு என் அக்கா பையன் கடந்த ஒரு 2 நாட்கள் நீச்சல் குளத்துக்கு கூட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தொலை பண்ணிட்டு இருந்தான். சரி, நான் அவனை வண்டியில ஏற்றி போட்டு கிளம்பிட்டேன். அவன் பண்ற அழிச்சாட்டத்தை பாருங்க. வீட்டுல இருந்து வரும்போதே உயிர்காப்பு கவசத்தை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டான். அங்க போனா ஓடி வந்து டைவ் அடிக்கிறான். மஜாவா அவனே டைவ் அடிக்கிறான். நம்ம அதை பார்த்துட்டு இருந்தா நம்ம தன்மானத்துக்கு இழுக்குன்னு சொல்லிட்டு இது என்னடா டைவ், நான் அடிக்கிற மாதிரி டைவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள படான்னு தாண்டிட்டேன். அப்படியே நமக்கு தெரிஞ்ச கடப்பாறை நீச்சல் எல்லாம் போட்டு அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து நல்லதா உறக்கத்தை போட்டேன். பகல்ல தூங்கி இருந்துச்சுனால இரவு தூக்கமே வரல. சரின்னு மிதிவண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கிளம்பிட்டேன். ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுட்டு மஜாவா ஒரு டீயை போட்டு அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நீச்சல் குளம் மிதிவண்டி பயணம் சொல்லிட்டு உடம்பெல்லாம் ஒரே நோவு இருந்தாலும் இன்பமா இருக்குதையா அப்படின்னு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.